வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை பார்க்க போறோம். பொதுவா பேய் படங்கள்னா பெரிய பெரிய பங்களாவை தானே காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல நம்மள மாதிரி சாதாரண ஒரு குடும்பம் இருக்கு. அந்த வீட்டுல நடக்கிற அமானுஷன் தான் படத்தோட கதையே. ஒரு கூட்டு குடும்பத்துல அவங்க வீட்டு பொண்ணு தனியா காட்டுக்கு போறா. ஆனா காட்டுக்கு போன பொண்ணு 7 நாளா காணவே இல்ல. அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு குடும்பமே நினைக்கிறாங்க. ஆனா அப்ப அந்த பொண்ணு திரும்பி வரா. அப்படி திரும்பி வந்த பொண்ணு உண்மையிலேயே அவங்க பொண்ணு தானா இல்ல பேயான ஒரு குழப்பம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் படத்தோட கதையே. 2021 வந்த பிரிம்போன் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கிராமத்துல நடக்கிற மாதிரியே ரொம்ப யதார்த்தமான கதையா இருக்கும். வாங்க நேரா படத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு ராணாவை காமிக்கிறாங்க. அவ கேமரால நான் இப்ப காட்டுக்கு போறேன், என் கூட ஜானுவும் வருவான்னு சொல்றா. ஜானு வேற யாரும் இல்ல, ராணாவோட ஃப்ரெண்டு. எதுக்கு இப்ப காட்டுக்கு போகணும்னு கேக்குறான். அதுக்கு ராணா இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே, அவங்களுக்கு காட்டுக்குள்ள இருந்து ஏதாச்சும் பரிசு கொண்டு வரணும்னு சொல்றா. ஜானு வர தயங்குறான். அதுக்கு ராணா நான் அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், வா போகலான்னு சொல்றா. அவனும் வேற வழி இல்லாம காட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா காட்டுக்கு போனவங்கல்ல ஜானு மட்டும் தான் திரும்ப வரான். ராணா காணாம போறா. உடனே கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காட்டுக்குள்ள வலை வீசி தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் அவங்களால ராணாவை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே 7 நாள் கடந்து போகுது. ஒரு கட்டத்துல ராணாவோட குடும்பமே அவ செத்து போயிட்டான்னு நினைச்சு அவளுக்கு தீதி கொடுக்கறாங்க. ராணாவோட குடும்பம் கொஞ்சம் பெருசு. அப்பா, அம்மா, தங்கச்சி, ராணா எல்லாரும் ஒரு வீட்டுல வாழ்ந்து வராங்க. அவ அப்பாவுக்கு மொத்தம் 3 அக்கா. அந்த குடும்பத்துல மூத்த அக்கா தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. இவங்க ராணாவோட அம்மா. இவங்க வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ராணா அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த 3 அக்காக்கும் ராணாவோட அம்மாவை கொஞ்சம் பிடிக்காது. அவங்க கல்யாணத்தை வீட்டுல யாரும் ஒத்துக்கல. எல்லாரையும் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. திதி கொடுக்கற சடங்கெல்லாம் முடிஞ்சு போகுது. அன்னைக்கு ராத்திரி அக்காக்கள் எல்லாம் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. ராணா இறந்த தேதி என்னன்னு தெரியலையே, அவ காணாம போன தேதியை எடுத்துக்கலாமா, திதி கொடுத்த தேதிய இறந்த தேதியை எடுத்துக்கலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு ராணாவோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என் பொண்ணு காணாம போய் 7 நாள் ஆச்சு. அவ எங்க இருப்பான்னு தேடி பார்க்காம அவ செத்து போயிட்டதா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப இறந்த தேதி என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சண்டை போடுறாங்க. அப்ப மூத்த அக்கா நாங்க எல்லா சடங்கையும் பிரிம்போன் புத்தகத்துல போட்டபடிதான் செஞ்சோம்னு சொல்றாங்க. அவங்க குடும்ப வழக்கப்படி உள்ள எல்லா மத சடங்கும் பிரிம்போன்ங்கிற ஒரு புக்ல எழுதியிருக்கோம். அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல ஜாதகம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல பிரிம்போன் புத்தகத்தை கடைபிடிப்பாங்க. உன் பொண்ணுக்கு அந்த நாள்ல நேரம் சரியில்லைன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். ஆனா நீ நான் சொன்னதை கேட்காம அவளை வெளியே அனுப்பியிருக்க. அதனாலதான் இப்ப காணாம போயிட்டா. 7 நாளைக்கு மேல காணாம போனவங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு பிரிம்போன் புக்ல போட்டிருக்கு. அதனாலதான் இறுதி சடங்கை செஞ்சோன்னு சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கதவை தட்டுற சத்தம் கேக்குது. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறான்னு போய் பாக்குறாங்க. பார்த்தா வந்திருக்கிறது அவங்க பொண்ணு ராணா. ராணாவை பார்த்ததும் அம்மாவும் அப்பாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ராணாவை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ராணா ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் 3 அக்காக்களும் குழப்பத்துல இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அந்த புத்தகம் படி ராணா இப்ப இறந்திருக்கணும். ஆனா அவ எப்படி திரும்பி வந்தா? ஒருவேளை நம்ம அக்கா தப்பா கணிச்சிட்டாங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராணா அப்பா கிட்ட அவ எங்க போனா என்ன ஆச்சுன்னு கேட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்பா அவ இப்பதான் வந்திருக்கா, தேவையில்லாம பேசி குழப்பாதீங்க, அவளை கொஞ்சம் நிம்மதியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 2வது அக்கா அவ வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா பாத்தியா, அவ கால் தரையில பட்டுச்சான்னு கேக்குறாங்க. இத கேட்டு ராணா அம்மா செம டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மத சடங்குல எந்த நம்பிக்கையும் கிடையாது. ராணா கிட்ட நீ இப்ப எப்படி இருக்க, இத்தனை நாள் நீ எங்க போன, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா ராணா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கா. அம்மா அவகிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூடயே இருப்பேன்னு தைரியம் கொடுக்கறாங்க. 3 அக்காவும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவங்க ஒரு பறவையோட சத்தத்தை கேக்குறாங்க. அதை கேட்டதும் பயந்து போறாங்க. ராணா குளிக்க போயிருக்கா. அப்ப அம்மா தங்கச்சி கிட்ட ராணா கிட்ட இந்த டவலை கொடுன்னு சொல்றாங்க. அவளும் வாங்கிட்டு பாத்ரூமுக்கு போறா. ராணா உள்ள குளிக்கிற சத்தம் கேக்குது. என்னதான் அக்காவா இருந்தாலும் தங்கச்சிக்கு லேசா ஒரு பயம் இருக்கு. உண்மையிலேயே அவ நம்ம அக்காவான்னு யோசிக்கிறா. சந்தேகத்துல கீழே குனிஞ்சி அவ கால் தெரியுதுன்னு பாக்குறா. ஆனா அங்க ஒண்ணுமே தெரியல. அப்ப டக்குன்னு ராணாவும் கீழே பாக்குறா. அத பார்த்து தங்கச்சி பயந்து போறா. இனிமேல் இப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. ராத்திரி அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. நான் அவ உடம்ப நல்லா பார்த்தேன், அவளுக்கு அடிப்பட்ட மாதிரி எந்த காயமும் இல்ல, அவ நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு அப்பா இருந்தாலும் நாம அவளை சோதிச்சு பார்க்கணும், நாளைக்கே ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரேன், செய்ய வேண்டிய சடங்கையும் செய்யலான்னு சொல்றாரு. இத கேட்ட அம்மா கோவப்படுறாங்க. என்ன சடங்கு செய்ய போறீங்க? உங்க பொண்ணை பார்த்து நீங்களே பயப்படுறீங்களா? அவ உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, அவ இப்ப நல்லா இருக்கா. உங்க அக்கா கூட சேர்ந்து நீங்களும் பிரிம்பன் புக்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த மாதிரி விஷயத்த நம்பாதன்னு சொல்லி திட்டுறாங்க. என் பொண்ணுக்கு நான்
எந்த சடங்கையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்றாங்க. ராத்திரி ராணாவும் தங்கச்சியும் தூங்க போறாங்க. அப்ப தங்கச்சி அவளை பார்த்து, என்ன மன்னிச்சிடு, நானும் நீ இறந்து போயிட்டேன்னு நம்பிட்டேன். அம்மா மட்டும்தான் நீ திரும்பி வருவேன்னு ரொம்ப நம்பினாங்க. இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு படுக்கிறா. அப்ப ஒரு கோரமான கை தங்கச்சி மேல தொடுது. தங்கச்சி அக்கா தான் கிட்ட உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறா. அப்ப திரும்பி பார்த்தா ராணா ரொம்ப தள்ளி படுத்திருக்கா. அப்ப யார் நம்மள தொட்டதுன்னு நினைச்சு மிரண்டு போறா. மறுநாள் விடிய காலையில அப்பா வேலைக்கு கிளம்புறாரு. எந்திரிச்சு வந்து பார்த்தா ராணா அங்க தனியா உட்காந்து வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கா. பொறுமையா சாப்பிடு, பசிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கேளு, அம்மா செஞ்சு தருவான்னு சொல்றாரு. அப்பா சந்தையில மீன் வியாபாரம் பண்றாரு. அதனால எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. எப்பயும் அப்பா கிளம்பும் போது ராணா சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புவா. ஆனா இப்ப ஒன்னும் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கா. அப்பா சந்தைக்கு போறாரு. அவர் பக்கத்திலேயே ரெண்டாவது அக்காவோட கணவரும் கடை போட்டிருக்காரு. ராணா எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறாரு. அப்பா அதுக்கு ராணா நல்லா இருக்கா, கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தா சரியா போயிரும் சொல்றாரு. அதுக்கு அவரு, அவளை நீ வீட்டுக்குள்ளேயே வைக்காத, ஒரு நாள் சந்தைக்கு கூட்டிட்டு வா, வெளி உலகத்தை பார்த்ததான் அவன் மனசு கொஞ்சம் நார்மல் ஆகும்னு சொல்றாரு. தங்கச்சி காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அப்ப ஜானுவ பாக்குறா. அவங்கிட்ட, என் அக்கா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா, ஏன் நீ அவளை பார்க்க வரலன்னு கேக்குறா. அதுக்கு ஜானு பயந்துகிட்டு, அவ காட்டுக்குள்ள போனதை நான் பார்த்தேன், அவ திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பயந்து அங்க இருந்து ஓடி போறான். அம்மா சந்தைக்கு வராங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அவங்கள வினோதமா பாக்குறாங்க. உன் பொண்ணு இப்ப நல்லா இருக்காளா, அவளுக்கு ஒண்ணு ஆகலையான்னு கேக்குறாங்க. பிரிம்பான் புத்தகம் படி திதி கொடுத்த அன்னைக்கு யாராச்சும் திரும்ப வந்தாங்கன்னா அவங்க தீய சக்தியை கூடவே கூட்டிட்டு வருவாங்க. உங்க வீட்டுல தீய சக்தி ஏதாச்சும் இருக்கான்னு பாத்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, தேவையில்லாம என் பொண்ணை பத்தி பேசாதீங்கன்னு திட்டுறாங்க. ராணாவோட அத்தை தட்டு முழுக்க உப்பு, பூ, கருவேப்பிலன்னு நிறைய வைக்கிறாங்க. இதை எடுத்துட்டு போய் ராணா கிட்ட வைக்கணும். அப்ப இந்த பூ வாடி போகாம இருந்தா அவ சாதாரண மனுஷன், ஆனா ஒருவேளை வாடி போச்சுன்னா அவ மனுஷனா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மூணாவது அத்தையும் அதை எடுத்துக்கிட்டு ராணா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்குள்ள போகவே பயப்படுறாங்க. ஒரு கதவா திறந்து ராணா எங்க இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா அவ வீட்டுல இல்ல. மெதுவா அவ ரூமுக்கு போய் கட்டிலுக்கு அடியில அந்த தட்டை வைக்கிறாங்க. தட்டை வச்சுட்டு திரும்பினா ராணா பின்னாடியே நிக்கிறா. அவளை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்ப ராணா அத்தைய பார்த்து, நீங்க தானே எப்பயும் எனக்கு தலைவாரி விடுவீங்க, இப்ப எனக்கு தலை வாருங்கன்னு சொல்றா. அத்தையும் கிட்ட வராங்க. அப்ப அவ தலைய பார்த்து மிரண்டு போறாங்க. அவ தலை முழுக்க புழுக்களா இருக்கு. உடனே அத்தை அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போறாங்க. நடந்தத ரெண்டாவது அக்கா கிட்ட சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது அக்காவோட கணவர், அவ காட்டுக்குள்ள இருந்ததால தலையில ஏதாச்சும் புழு இருந்திருக்கும், தேவையில்லாம குழம்பாதீங்கன்னு சொல்றாரு. ஸ்கூல்ல ஜானு லைப்ரரியில இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ராணா நிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. உடனே பயந்து அங்கிருந்து ஓடி போறான். அன்னைக்கு ராத்திரி அக்கா வீட்டுல எல்லாரும் தூங்க போறாங்க. கடைசி அக்கா புத்தகம் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி ஒரு உருவம் நிக்குது. திடீர்னு அவங்க தலைய போட்டு அழுத்துது. ரூம்குள்ள இன்னொரு அக்கா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள மெதுவா ஒரு உருவம் தூக்குது. திடீர்னு அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டு மூத்த அக்கா ஓடி வராங்க. அங்க எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காங்க. அத பார்த்து அக்கா பயந்து போறாங்க. மறுநாள் ரெண்டாவது அக்கா அந்த பூவை பார்க்க ராணா ரூமுக்கு வராங்க. பயந்துகிட்டே மெதுவா கட்டில் கடியில பாக்குறாங்க. பார்த்தா பூ எல்லாமே கருகி போயிருக்கு. உடனே பயந்து அங்க இருந்து ஓடி வராங்க. அப்ப ராணா அங்க வரா. இதை தேடிதானே வந்தீங்கன்னு அந்த தட்டை கொடுக்குறா. பார்த்தா அதுல பூ எதுவுமே வாடாம இருக்கு. பயந்துகிட்டே அந்த தட்டை வாங்கி வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்ததுமே மறுபடியும் அந்த பூ வாடி போகுது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ராணாவை செக் பண்ண அப்பா ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராரு. டாக்டரும் ராணாவை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவ உடம்புல நாடி துடிப்பே இல்ல. ஒன்னும் புரியாம மறுபடியும் ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சில வச்சு பாக்குறாரு. அப்பையும் இதய துடிப்பு எதுவுமே இல்ல. குழம்பி போய் வாயை திறந்து காட்டுன்னு சொல்றாரு. அப்ப வாயை பார்த்தா இறந்து அழுகி போன உடம்பு மாதிரி இருக்கு. அதை பார்த்து டாக்டர் மிரண்டு போறாரு. டக்குன்னு பாத்ரூமுக்கு போறாரு. பயத்துல மிரண்டு போயிருக்காரு. அப்ப பாத்ரூம்குள்ள ராணாவோட உருவம் தெரியுது. உடனே பயந்து அங்கிருந்து பேக் எடுத்துக்கிட்டு ஓடி போறாரு. அப்ப ரெண்டு அக்காவும் பயந்துகிட்டே வீட்டுக்கு வராங்க. ராணா அப்பாவை கூப்பிட்டு, உன் பொண்ணு மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா அங்க வந்து என் பொண்ணை பார்த்து என்ன பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க கோபமா, ராணா மேல தீய சக்தி இருக்கு, காட்டுக்குள்ள இருந்து அவ மட்டும் வரல, கூடவே நிறைய தீய சக்தியை கூட்டிட்டு வந்துட்டா, அதனால நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அவ கட்டில் கடியில நாங்க பூவை வச்சோம், அது எல்லாமே கருகி போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இத அம்மா நம்ப மறுக்கிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அப்ப அக்கா அவங்கள பார்த்து, ஒன்னால இந்த குடும்பத்துக்கே ஆபத்து வர போகுதுன்னு திட்டிட்டு போறாங்க. மறுநாள் காலையில அப்பா ராணாவையும் கூட்டிட்டு சந்தைக்கு போறாரு. அங்க எல்லாரும் ராணாவையே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ராணா காணாம போறா. ஒரே நேரத்துல நிறைய இடத்துல இருக்க மாதிரி இருக்கா. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க முகத்துக்கு முன்னாடி நிக்கிறா. அவளை பார்த்து பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் மிரண்டு போறாங்க. ஸ்கூல்ல தங்கச்சி ஜானுவை பார்க்க போறா.
ஏன் நீ என்னை பார்த்து பயந்து உடனே ஏன் அக்காவை பார்க்க வரலன்னு கேக்குறா. அதுக்கு அவன் பயந்துகிட்டு என்னால அங்க வர முடியாது, தினமும் ராணானால நான் பயந்து போயிருக்கேன்னு சொல்றான். அவ எங்க போனாலும் ராணா உருவம் பின் தொடர்ந்தே வருது. ராணாவை பார்த்து நான் தினமும் பயப்படுறேன்னு சொல்றான். நான் அன்னைக்கு அவளை காட்டுக்கு கூட்டிட்டே போயிருக்கூடாது, அன்னைக்கு அவளுக்கு கெட்ட நாள்னு எனக்கு தெரியாம போச்சு. காட்டுக்குள்ள போகும்போது ஒரே மழையும் பனிமூட்டமா இருந்துச்சு. அவ என் கூடயே வந்தா, ஆனா திடீர்னு எங்க போனே தெரியல. அவ திரும்பி வர வாய்ப்பே இல்ல. உங்க வீட்டுல இருக்கிறது ராணாவே இல்லன்னு சொல்றான். இத கேட்டு தங்கச்சி ஷாக் ஆகுறா. எதை வச்சு சொல்றேன்னு கேக்குறா. அப்ப அந்த பிரிம்போன் புக்கை எடுத்து காமிக்கிறான். கெட்ட நாள் அன்னைக்கு யாராச்சும் காட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு போட்டிருக்கு. உன் அக்காவை கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு, காட்டுக்குள்ள இருக்கிற அவ உடம்ப தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அக்கா உயிரோட இருக்காளான்னு தெரியாம தங்கச்சி கதறி அழுவுறா. ராத்திரி வீட்டுல உள்ள ஆடு கோழி எல்லாம் பயங்கரமா கத்துது. என்ன ஆச்சுன்னு அக்கா வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா வீட்டை சுத்தி நிறைய ஆவிகள் நிக்குது. அதை பார்த்து மிரண்டு போறாங்க. உடனே வீட்டு கதவை எல்லாத்தையும் சாத்துறாங்க. யாரும் வெளியே போகாதீங்க, போன ஆபத்து. நாம உடனே ராணாவுக்கு தூய்மைப்படுத்துற சடங்க பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ராணா வந்து நிக்கிறா. அவங்கள பார்த்து உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றா. அவளை பார்த்து எல்லாருமே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்பா அவகிட்ட நாளைக்கு உனக்கு தூய்மை சடங்கு பண்ண போறோம், உனக்கு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராணா கோபமா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப மூத்தாக்கா இனிமேல் நான் சொல்றதை கேளுங்க, யாரும் ராணாவை பார்த்து பயப்படவே கூடாது. அவ அம்மா கிட்ட பேசி சீக்கிரம் சடங்கு பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ராணா அம்மா கிட்ட பேச போறாங்க. ஆனா அம்மா பேச தயாரா இல்ல. அப்ப மூத்தாக்கா அம்மா கிட்ட இந்த குடும்பத்துல கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம அம்மா கிளம்பி போறாங்க. அப்ப அக்கா கோவத்துல நான் சொல்றத ஒழுங்கா கேளு, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை தான், உனக்கும் என் தம்பிக்கும் ஜாதகம் பொருத்தமே இல்ல, அதனால கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்ன. ஆனா எங்களை கேட்காம நீ கல்யாணம் பண்ண, அதனால என்னோட அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு உன்னுடைய பிறந்த நாள் தான் காரணம். நீ தப்பான நாள்ல பிறந்திருக்க. அன்னைக்கே உன்கிட்ட சொன்ன அந்த நாள்ல ராணாவை வெளியே அனுப்பாதேன்னு, ஆனா நீ கேட்காம அனுப்புன, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா கோபத்துல நீங்க எல்லாரும் எப்பயும் என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் என்ன ராசி இல்லாதவன்னு சொல்றீங்க, இப்ப இதே மாதிரி என் பொண்ணையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும் என் பொண்ணை பத்தி பேசக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுற எல்லாத்தையுமே ரூம்குள்ள ராணா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப தங்கச்சி கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வந்தது யாருக்குமே பிடிக்கல, என்ன எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னு சொல்றா. அப்ப தங்கச்சி அக்காவை நினைச்சு அழுவுறா. ராணாவை பார்த்தா அவளுக்கு பயமா இருக்கு, ஆனாலும் அவளால அக்காவை விட்டு கொடுக்க முடியல. பயந்துகிட்டே ராணா கிட்ட உட்கார்ந்து அவளுக்கு ஆறுதல் கொடுக்க அவளை கெட்டி பிடிச்சுக்கிறா. அக்கா ராணா அப்பா கிட்ட அவ காணாம போன அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல பறவை கத்துச்சு, அதுக்கு அர்த்தம் நம்ம வீட்டுல ஒரு இலவு விழுந்துச்சு, நாளைக்கே ராணாவுக்கு தூய்மை சடங்கு செய்யணும்னு சொல்றாங்க. அப்பாவும் கஷ்டப்பட்டு அம்மாவை அதுக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. ரூம்ல தங்கச்சி ராணாவை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப கண்ணாடியில பார்த்தா அவ உருவமே கொடூரமா இருக்கு. மறுநாள் விடியுது. எல்லாரும் தூய்மை சடங்கு செய்ய தயாராகிறாங்க. அப்ப ராணாவோட உருவம் அக்காவுக்கு தெரியுது. ஆனா அவங்க அதை பார்த்து பயப்படாம இருக்காங்க. ஜானுவும் தங்கச்சியும் காட்டுக்குள்ள போக கிளம்புறாங்க. மாமா அவளை பார்த்து எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜானு நாங்க காட்டுக்குள்ள போறோம், ராணாவை தேடி கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு போறா. ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ராணாவுக்கு சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவளை உட்கார வச்சு நிறைய பூஜைகள் பண்றாங்க. அப்ப ராணா உட்காரவே ரொம்ப கஷ்டப்படுறா. அதே நேரத்துல ஜானுவும் தங்கச்சியும் காட்டுக்குள்ள போறாங்க. ராணாவை நடுவுல உட்கார வச்சு மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மந்திரத்தை சொல்ல சொல்ல ராணாவால அங்க ஒழுங்கா உட்கார முடியல. அவ அழுவுறத பார்த்து அம்மா ஷாக் ஆகுறாங்க. மந்திரத்தை சொல்ல சொல்ல அங்க இருக்கிற எல்லா ஆவிகளும் ராணாவை தேடி வருது. அங்க இருக்கிற கிராம மக்களை ஆவிகள் தாக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் ஆவி பிடிச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கிராமமும் பயத்துல நடுங்கி போயிருக்காங்க. ஆனாலும் விடாம மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல தங்கச்சியும் ஜானுவும் காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அன்னைக்கு போன மாதிரியே காடு முழுக்க ஒரே பனியா இருக்கு. ரெண்டு பேரும் பயந்துகிட்டே ராணா உடம்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போறாங்க. கொஞ்ச தூரத்துல போகும்போது பனி மூட்டத்துல ரெண்டு பேரும் தொலைஞ்சு போறாங்க. தங்கச்சி பயத்தை கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா அவளால ஜானுவை கண்டுபிடிக்க முடியல. ஜானுவும் பதறி போய் தங்கச்சியை தேடி ஓடி வரான். ஊருக்குள்ள தொடர்ந்து மந்திரம் சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. ராணா அங்க தாங்க முடியாம கதறி அழுவுறா. ஒரு கட்டத்துல மயங்கி போறா. அதே நேரத்துல ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள பயந்து போயிருக்காங்க. அப்ப தங்கச்சி ஒரு உருவத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறா. அவ முன்னாடி நிக்கிறது ராணா. ராணா மெதுவா தங்கச்சி கிட்ட வந்து அவளை கெட்டி பிடிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவ உடம்புல இருந்த ஆவி போய் சரிஞ்சு கீழே விழுறா. அப்ப ஜானுவும் அங்க வரான். அவங்க ரெண்டு பேரும் கடைசியா ராணாவோட பிணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அக்காவுடைய இறந்த உடம்ப பார்த்து தங்கச்சி கதறி அழுவுறா. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவ உடம்ப தூக்கிட்டு ஊருக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்து கிராம மக்கள் எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. அப்பாவும் அம்மாவும் ராணாவுடைய உடம்ப பார்த்து கதறி அழுகுறாங்க. அவங்க பூஜை பண்ணி வச்சிருந்த ராணாவோட உருவம் அங்க காணாம போகுது. அங்க இருந்த மத்த தீய சக்தியும் கிராமத்தை விட்டு போகுது. இது வரைக்கும் பிரிம்பன் புக்க நம்பாத அம்மா இப்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இதோட இந்த படம் முடிவுக்கு வருது மக்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். படம் எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. யாரும் பார்க்காத நல்ல படங்கள் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல வீடியோ போட முயற்சி பண்றேன். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.